இங்கே ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னென்னா, ரஷ்யாவில் இந்த மாதிரி சர்க்கிள் சாக்கெட் தான் இருக்கும். இதில் நம்ம சார்ஜர்லாம் உள்ளே நுழையாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே தான் லோக்கல் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இது எவ்வளோ வரும்னா 199 ரூபல்ஸ் வரும். ஜஸ்ட் இது ஒன்று வாங்கி ஓகே இப்படி போட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணாதான் உண்டு. இல்லாட்டினா இன்னொன்று இருக்குது, இதை மாதிரி சார்ஜர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸாக மாறும். இதை மாதிரி சார்ஜர் இருந்தால் ஓகே. பட் இது இங்கே ஹோட்டலில் வாங்கினேன், இது அவ்வளோ வேலை செய்யலை. ஸோ ஃபோன் வீணாக போயிடக்கூடாது, ஒரிஜினல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இட்ஸ் ஒர்க்கிங். சல்லுன்னு ஏறிடும் சார்ஜ். ரஷ்யாலேயும் எஸ்கிராஸ் கார்லாம் இருக்குது போல். இது என்ன வேர்ல்டு வைடு ஹிட்டா இந்த காரு? ஆக்சுவலாக இது ஒரு சமாதி சுற்றி இருக்கிறது. கல்லறை வெறித்தனமாக கல்லறை கட்டி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய சுடுகாடு போல் இது. வியந்து பார்க்குறதே இந்த மெட்ரோ சிஸ்டம் தான். கடல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க மெட்ரோ சிஸ்டத்தை. பா எவ்வளோ தூரம், ஆனால் எல்லா இடமும் கனெக்ட் ஆகுது. மாஸ்கோ சிட்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே கூல் மேன். சர்ச்லாம் பயங்கரமாக கட்டி வச்சிருக்காங்க. மேலே கீழே சைடில் கனப்லன் இருக்கு. வெரி குட். என்ன அது, வேற லெவல் தான் போல. அப்படியே நடப்போம். அப்படியே நடந்து ரெட் ஸ்கொயர் கிட்டே வந்துட்டோம். என்ன சர்ச்சஸ் தான் போல வளைச்சு. ஓகே அட் லாஸ்ட் வந்துட்டோம். ரெட் ஸ்கொயரு இந்த சைடு. இதை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஈவன் நிறையா பேர் ஃபோட்டோவில் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. செம்ம பிளேஸ் தான் இது. பாத்தீங்களா, ஸ்டாலின் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்களா இவங்களா?
ஆனா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க பில்டிங்களா? செமையா தம் அடிக்கிறாங்க இந்த ஊர்ல. அடிச்சு பிரின்னு பிரிக்கிறாங்க சிகரெட்டை. அந்த சைடு என்ட்ரன்ஸ் இல்லாம இப்போ வேற சைடு என்ட்ரன்ஸ் வழியா வந்தாச்சு. ஓகே, இந்த சைடு வியூ பெட்டரா இருக்கு அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது. மாஸ்கோவின் அதிபயங்கரமான ஒரு ஃபேமஸ் லொகேஷன் இதுதான், இந்த ரெட் ஸ்கொயர். நம்ம அந்த சைடு போனோம். ஓகே, லெட்ஸ் கெட் க்ளோசர். மாஸ்கோ ஃபேமஸான அந்த ரெட் ஸ்கொயரு அது பக்கத்தில் இருக்கு. இது ரொம்ப ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான பிளேஸ், இது இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ். இது இங்கே நிறைய பேர் மாஸ்கோ வரவங்க இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. யூ கேன் செக் திஸ் பிளேஸ். சுற்றி சுற்றி கடைசியில் டயர்டாகி படுத்துட்டேன். செமையாக வலிக்குது உடம்புல. ஓ, நல்லாதான் இருக்கு லொக்கேஷனு. என்ன ஒன்று, இங்கே இருட்டாது. நைட்டு ஒரு 8, 9, 9:30 வரைக்குமே இருட்டாது. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் லைட்டாக இருட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி விடிஞ்சிடும். சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ரெட் ஸ்கொயர் பக்கத்தில் வந்து மல்லாந்தாச்சு. லெட்ஸ் சீ அடுத்தது எங்கே போகலான்னு. அடுத்தது பக்கத்திலே ஒரு மால் இருக்கு. மால் காமன் தான், அது எல்லா ஊர்லேயும் சிமிலராக தான் இருக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல எனக்கு.
அதில் ஏதாவது சைடு சேர் இருந்ததுன்னா அங்கே உட்காரலாம். இந்த ஐஸ்கிரீமில் என்னதான் இருக்குன்னு நம்மளும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். அந்த பையன் ஏன் மங்கி டி லூஃபி மாதிரி இருக்கான்னு தெரியல. சரி பார்ப்போம். So special. 15. 115. I have cherry, Oreo, creme brulee, vanilla. cherry, Cadbury and vanilla. Yeah. I have vanilla. Yeah. ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம், பார்ப்போம். ஓகே தான், ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கு. Найдите магазин. போக போக பார்க் செம்மையாக தான் இருக்குது. அப்படியே ஒரு வாக் நடந்து அப்படியே கீழே போகணுன்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உட்காரலாம். நல்ல ஒரு ஸ்பாட் தான் உண்மையிலே. ரொம்ப பெருசு பார்க்கு. இது ஸ்டார்ஸ் கேஸில் கீழே இறங்கி இந்த சைடு இன்னொரு கார்டன் ஏரியா வச்சுருக்காங்க. இல்லாட்டி இங்கே வந்தால் மோஸ்ட்லி சர்ச்சஸ் தான் இருக்கும் போல் இந்த ஊரை சுற்றி சுற்றி. எல்லா இடமும் அப்படி தான் இருக்கு. It's good. Вот так. Примерно. Я конкретно тоже не знаю. И я, значит, пару недель еще оттягивала. Там что я чувствую. Да, я, значит, набираю номер городской. И тут куда? Что значит? எல்லா இடமும் இங்கே நல்லா தான் இருக்கு. இது அப்பா செம்ம பெரிய சிட்டி தான். நவர முடியலடா சாமின்ற மாதிரி எவ்வளோ பெரிய பில்டிங்கு. எல்லாமே செம ஒர்த்து தான். இந்த
அந்த பில்டிங்லாம் பார்த்தா ஏதோ தாம்தூம் படத்துல அந்த பில்டிங் மாதிரியே இருக்கு. ஒரு இடத்துல இது எப்படி சொல்றது, ஜஸ்ட் 1% ஆஃப் த ஒரு பிளேஸ் தான், அதுவே வேற லெவல்ல தான் வச்சிருக்காங்க. நம்ம இந்த கடையில் ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணுறோம். எதுக்குன்னா இங்கே ஷவர்மா பாருங்கள் எவ்வளோ பெரிய ரொட்டியில் எவ்வளோ பெரிய ரொட்டியில் ஷவர்மா போடுறாங்க. 250 ரூபா சொல்கிறாங்க, 250 ரூபாயில். நோ டொமேட்டோ, நோ டொமேட்டோ, நோ. ஓகே. टोमेटो क्या कुकुम्बर या या கலாய்க்கிறாரு. இதெல்லாம் வேணாம்னு சொன்னே சிக்கன் போடணுமான்னு கலாய்க்கிறாரு. எவ்வளோ சிக்கன் ஃபில்லிங்ஸ் போடுறாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் ஷவர்மா வாங்கும்போது ஷவர்மாவில் வெறும் சட்னி மாதிரி தான் இருக்கும். இங்கே வேறு லெவலில் ஒரு ஷவர்மா 250 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் வயிறு ஃபுல் ஆகிடும். ருமாலி ரொட்டி மாதிரி செம்ம பெரிய சைஸில் ஒரு ஷவர்மா ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த இங்கே வச்சு ரேப் பண்ணி ஹீட் பண்ணிடுறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு தராங்க. ஃபேஸை விட பெருசு இந்த ஷவர்மா. செம பெரிய ஷவர்மா. நம்ம ஊர்லேயும் ஷவர்மா வந்து 100 தான் மினிமம் வச்சுக்கோங்களேன். இதில் 1/3 இருக்கும் சைஸு. இந்த ஷவர்மாவில் 250 ரூபாய்க்கு நல்லா செம பெருசு, ஒர்த்து தான்.